வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாமெண்ட்ரியில் பேசிக்காக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு க்ரீக் வேர்ட், ஜியோமெட்ரான் அப்படிங்கிற க்ரீக் வேர்ட்லேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. இதில் ஜியோ அப்படின்னா எர்த் அப்படிங்கிற மீனிங்கும், மெட்ரான் அப்படின்னா மெஷர்மெண்ட். ஸோ எர்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுனால தான் வந்து இது பேர் ஜியோமெட்ரான். ஸோ ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது இதுலேருந்து தான் வந்திருக்குது. இப்போ இதில் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸில் நம்ம பார்க்கலாம். லைன் செக்மெண்ட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஹாஸ் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். ஒரு லைன் செக்மெண்ட், ஆக்சுவலாக லைன் செக்மெண்ட்டும் லைனும் டிஃப்ரெண்ட்டு. லைன் செக்மெண்ட் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அதோட அளவு. இதுவே லைனில் பார்த்தோம் அப்படின்னா, இட் எக்ஸ்டென்ஸ் இன்டெஃபினெட்லி இன் போத் டைரக்ஷன். ரெண்டு பக்கமும் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ லைன் செக்மெண்ட்டில் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் தான். இதுக்கு மேலே வந்து இதை நம்ம எக்ஸீட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து லைனில் 2 பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், எத்தனை பாயிண்ட்ஸ் வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்ட் அப்படின்னாலே ஒன்று மேலே ஒன்று வர்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இஃப் 2 lines have one common point, இப்போ இந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது இது ரெண்டுக்குமே வந்து காமனாக ஒரு பாயிண்ட் இருக்குது, ரெண்டும் மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ 2 லைனுக்கு வந்து காமனாக ஒரு பாயிண்ட் இருக்குது, அதாவது ஒன்று மேலே ஒன்று இடிக்குது அப்படின்னா அதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரே வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் லைன் அண்ட் லைன் செக்மெண்ட். அங்கே சொன்ன மாதிரியே இது லைன், அது ஆக்சுவலாக லைன் செக்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், அங்கே 2 எண்ட் பாயிண்ட்னா இதில் ஒரு எண்ட் பாயிண்ட்டும். லைனில் என்ன சொல்லியிருந்தோம், 2 சைடுமே வந்து இன்டெஃபினட்டாக எக்ஸீட் ஆகிட்ருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து ஒரு சைடு எக்ஸீட் ஆகும். இது ரே வந்து காம்பினேஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட் அண்ட் லைன். ஒரு எண்ட் பாயிண்ட்டும் ஒரு லைன் மாதிரி ஒரு சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் அட் 1 point and goes endlessly in a direction. ஒரு டைரக்ஷனில் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரே. நெக்ஸ்ட்டு வந்து பேரலல் லைன்ஸ் which do not meet each other. இப்போ எப்படி 2 லைன் மீட் ஆகிறத வந்து நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொன்னோம், அது மாதிரி மீட்டே ஆகாமல் போகக்கூடிய 2 லைன் தான் வந்து பேரலல் லைன்ஸ். இது இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது, இப்படியும் இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ரயில்வே ட்ராக்கை சொல்லுவோம். ஸோ அது எப்படி ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாமல் அப்படியே பேரலாக ஒரே மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் இதோடைய எக்ஸாம்பிள். இது எப்படி வந்து நம்ம இந்த சிம்பிளை சொல்லுவோம் அப்படின்னா, எழுதுகிறப்பெல்லாம் வந்து பேரலல் அப்படிங்கிறத இப்படி வந்து மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பர்பண்டிகுலர் லைன்ஸ் தட் இன்டர்செக்ட் அட் த 90 degree. இது வந்து ஒன்று மேலே ஒன்று இடிக்கும், ஆனால் இந்த மாதிரி கிடையாது. இது ஒரு எல் ஷேப்பில் ஒரு 90 டிகிரியில் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைனை தான் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்பிளை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இன்வெர்டட் T மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.